ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். இந்த நாளிலும் கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஆண்டவருடைய பிறப்பை கொடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நிறையா கிறிஸ்மஸ் செய்திகள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பட் ஐ எம் ஷுர் திஸ் இஸ் கோன் பி டிஃப்ரெண்ட். இந்த ஒரு செய்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகிறது என்பது நிச்சயமாக இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, லூக்கா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தை மெய்யாக கொண்டு நம்ம இப்போ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது காபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் வருகிறான். மரியாளிடத்தில் காபிரியேல் தூதன் சொல்லுகிறது காரியம், பயப்படாதே, ஸ்திரீயை கலங்காதே, தைரியமாட, நான் உனக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன். என்ன நற்செய்தி? கர்த்தருடைய தயவு உன் மேல இருக்குது. ஸ்திரீகளுக்குள்ளே நீ பாக்கியவதி. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே அவன் சொல்லுகிறான் பாருங்க. You are blessed among the women. இன்னும் கொஞ்சம் மாத்தி நீங்க சொல்லணும்னா, பூமியில் உள்ள எல்லா ஜந்துக்களை பார்க்கிறோம் நீ பாக்கியவதி. You are blessed amidst all the beings on the face of the earth. பூமியில் இருக்கிற எல்லா உயிர்களுக்குள்ளும் நீ பாக்கியவதி. ஏனென்றால் படைத்தவரே உனக்குள் தோன்ற போகிறார். சாதாரண ஒரு பெண்மணி நினைச்சு பார்த்திருப்பாளா? யோசிச்சு பாரு. சாதாரண ஒரு மனுஷி. ஆனா காபிரியேல் தூதன் அங்கே வந்தவுடன் அங்கே அவர் சொல்றா, கலங்குறா, என்ன ஆக போகுது? இது உண்மையா? நான் என் கணவரை அறியேன், நான் எந்த மனுஷனோடும் இன்னும் போகவில்லையே, எனக்கு பெத்ரோவல் தான் இருக்கு, இது எப்படி ஆகக்கூடும்? காபிரியேல் தூதன் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருவார். அங்கே எப்படி ஆகணும், அப்படி ஆக போகிறது அப்படி என்று காபிரியேல் தூதன் சொல்லவில்லை. அவன் சொன்னது எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வருவார். அப்பொழுது உனக்குள் உருவாகுகிறது பரிசுத்தம் எனப்படும், அதிசயம் எனப்படும், இம்மானுவேல் எனப்படும். அதே தான் தேவன் யோபுவினிடத்திலும் சொன்னார். ஓகே, போகட்டும். இன்றைக்கு நாம் பார்க்க போறது கர்த்தரை, அவருடைய பிறப்பை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் அங்கீகரிக்கிறவர்களாய் இருந்தால் நாமும் மனிதர்களுக்குள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஊருக்குள் பாக்கியவான்கள் இல்லை, குடும்பத்துக்குள் பாக்கியவான்கள் இல்லை, சபைக்குள் பாக்கியவான்கள் இல்லை. You are blessed among the human race. மனிதர்களுக்குள் நீர்கள் பாக்கியவான்கள். அதுதான் மரியாள் சொல்லுகிறார். லூக்கா 1:48 நீங்கள் வாசிங்க. Luke chapter 1:48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும், from now on all the generations, என்னை பாக்கியவதி என்று அழைப்பார். will call me blessed. ஒரு ஸ்திரீ என்று அழைக்க மாட்டார்கள், ஒரு செயின்ட்னு கூப்பிட மாட்டாரு.
கத்தோலிக்க நண்பர்கள் பார்த்தீங்களா செயின்ட் மேரின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கு சொல்லுகிற பிரியமான தேவஜனமே, மரியாள் ஒரு செயின்ட். அதை நீங்கள் சொல்றதை காட்டிலும் அதை விட ஒரு படி மேலே, she is a prophetess. அவள் ஒரு தீர்க்கதரிசி. இந்த உலகத்தில் நானே பரிசுத்தன் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். யாருமே செயின்ட் கிடையாது. ஆனால் மரியாளோ உலகத்தில் கண்டிராத, காணக்கூடவும் கூடாத எல்லா தீர்க்கதரிசிகளுக்குள்ளும் அவள் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அது இல்லாமல் ஒரு பெரிய பாக்கியவதி. இனிமேல் காணப்போகிறதும் இல்லை. அப்படி ஒரு பிளஸடான ஒரு ஹியூமன் பீயிங். ஏனென்றால் தெய்வத்தை சுமந்தவள். தெய்வத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வரதற்கு ஒரு பாத்திரமாக, ஒரு வெசலாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அந்த தெய்வத்தை நீங்கள் பிறப்பை அங்கீகரிக்கிறது மாத்திரமல்லாமல், என்னுடைய வாழ்க்கையிலையும் இயேசு பிறக்கணும், என்னுடைய குடும்பத்திலும் இயேசு பிறக்கணும். மரியாள் மூலியமாய் தேவன் பிறந்ததினால் அவள் சொல்கிறாள், இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்றா பாருங்க, தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட, யூ ஆர் சோசன், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். இங்க பேதுரு சொல்றா யூ ஆர் சோசன் அப்படின்ற. சாதாரணமாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னு மாத்திரம் சொல்ல, அவர் சொல்லிட்டு சொல்றா பாருங்க. அதே 1 பேதுரு 2:9 கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க. ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ராயல் பிரீஸ்ட்ஹுட் அப்படி நாம் பார்க்கலாம். ராஜரீக கூட்டமாகும், அது இல்லாம பிரதான ஆசாரிய கூட்டமாகும். ஹல்லேலூயா. நீங்க எப்படினாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஏன்னா நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிறந்தார் அப்படின்றால் உங்களுக்கு தயவு உண்டாயிருக்கிறது, பரம தயவு உண்டாயிருக்கிறது. அந்த பரம தயவு எப்படி என்றால், சந்ததிகள் இவன் பாக்கியவதி, இவன் பாக்கியவான் என்று கூறும். அது மாத்திரமல்ல, அதே 1 பேதுரு 2:9 சொல்லுகிறபடி நீங்கள் ராஜ சந்ததிகளும் காட்டிலும் பெரியவர்களாயிருப்பேன். அடுத்ததாக, கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது அன்பு. பிரியமான தேவஜனம், யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? பிறப்பதற்காக. எதற்காக பிறந்தார்? மரிப்பதற்காக. எதற்காக மரித்தார்? உயிர்த்த நம்மளோடு அவர் இணைவதற்காக. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு அந்த கிறிஸ்துவின் அன்புல இன்றைக்கு நீங்க முழுக முழுக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிறப்பார். மரியாள் தேவனிடத்தில் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் காபிரியேல் தூதனை பார்த்து சொல்கிறான், நீ சொன்னபடியே ஆக கடவுது. கர்த்தர் மேல அன்பு வைக்கல என்றால் வேற யாராவது பார்த்துட்டு போப்பா, பக்கத்து வீட்டில் தான் என் பெரியமா பொண்ணு இருக்கா, அங்கே போயிரு, ஆளை விடு, நான் யானையும் பார்க்கல, இதில் வேணா குழந்தை பெற்றுட்டா அதை பண்ணு இதை பண்ணுங்கிற, இது நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. எலிசபெத்னு ஒரு அம்மா இருக்காது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல், அங்கே வேணா போறியா அப்படின்னு அனுப்பி விட்டுருப்பான். ஆனால் கர்த்தர் மேலே வச்சிருந்த அந்த அன்பின் நிமித்தம் சொல்லலாம், நீ சொன்னபடியே நான் கர்த்தருடைய அடிமை, எனக்கு ஆகட்டும் அப்படின்னு. மூன்றாவதாக பாருங்க, முதலாவது சொன்னேன், கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பினால தான் உங்களுக்கு ஃபேவர் கிடைக்குது, பாக்கியவதி பாக்கியவான்கள்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நீ இரக்கம் கிடைக்குது. அடுத்ததாக மூன்றாவதாக பிறர் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுவார்கள். லூக்கா 1:41 பாருங்க. கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. பிரியமான தேவஜனமே, கொஞ்சம் இமேஜின் பண்ணிப்பாரு. மரியாள் இடத்தில் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவுக்குள்ளாக நிறைக்கப்பட்டவராய் இருந்தார் அப்படி என்றால்,
அவன் சாதாரணமாக எலிசபெத்துக்கு வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்த உடனே அவன் வயிற்றுக்குள் இருந்த தீர்க்கதரிசி, இனி வரப்போகிற தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறான். தீர்க்கன் தெய்வத்தை காண்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் போது உங்களை வைத்து பிறரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு யார் மூலியமோ எனக்கு நன்மை வரப்போகிறது, இவர்கள் மூலியமா எனக்கு நன்மை வரப்போகிறது அப்படின்னா இல்லை, உங்கள் மூலியமாய் பிறருக்கு நன்மை வரப்போகிறது. By you and through you God is going to bless others. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் பிறக்கும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிறக்கும் போது, கர்த்தர் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பிறக்கும் போது உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பிள்ளைகள் வாழ்க்கையில் பிறக்கும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவர்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் தொழிலில் கர்த்தர் பிறக்கும் பொழுது உங்கள் தொழில் மூலியமாக பிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். பிற தொழில்களை நீங்களும் வளர்ப்பீர்கள். ஒரு பிஸ்னஸ்ல இருந்து அடுத்தடுத்த பிஸ்னஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. When Christ is born in your affairs, in your family, in your life. பிரியமான தேவஜனமே, அடுத்ததாக நீங்க பாருங்க, ஏசாயா 63, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எப்பொழுது? இயேசு உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது. பிரியமான தேவஜனமே, யோசேப்பையும் மரியாளையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காவது யோசிச்சிருப்பாங்களா படைத்தவரை, யெகோவா தேவனை, மேசியாவை அவர்கள் சுமப்பார்கள் என்று? யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா யோசேப்பும் சரி மரியாளும் சரி கர்த்தருடைய பிறப்பிற்கு இடம் கொடுத்ததினால் ராஜாக்கள் அவர்களை தேடி வந்தார்கள், தூதர்கள் அவர்களை தேடி வந்தார்கள், பரலோகமே இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமான தேவஜனமே, அவர் உங்க வாழ்க்கையில் பிறக்கும் போது ஐஸ்வர்யங்களும் மனிதர்களும் சம்பாத்தியங்களும் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஒன்றுதான், இஸ் God has born in your hearts. அவர் உங்க வாழ்க்கையில பிறந்துட்டாரா இல்லையா அப்படின்னு. அன்றைக்கு கிறிஸ்து பிறந்த உடனே ராஜாக்கள் தேடி வந்தார்கள், மனிதர்கள் மெய்ப்பர்கள் தேடி வந்தார்கள். ஐஸ்வர்யம், வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் சமைச்சா. அடுத்தது பரலோகமே இறங்கினது. இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதே போல காட் மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது அவர் உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணுவார். நான் சொன்னேன், அதே ஏசாயா 63 வாசிட்டு இதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. when you focus on God, God will focus on you. எப்படி நீங்க கேட்குறீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது உன் வெளிச்ச தந்தைக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார். நீங்க சேர்த்துக்கலாம், செல்வங்களும் பிள்ளைகளும் மனிதர்களும் சொந்த வீடும் எதுனா உங்களுக்கு இல்லையோ அதில் நீங்க சேர்த்துக்கலாம். எப்பொழுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடும் பொழுது. நான்காவதாக பிரியமான தேவஜனமே, அவர் உங்க வாழ்க்கையில பிறக்கும் போது பரலோகம் உங்களுக்காக வேலை செய்யும். பரலோகம் உங்களோடு இசைந்திருக்கும். நீங்க கர்த்தருடைய பிறப்பை நல்லா வாசிச்சு பார்த்தீங்களா தெரியும். ஜான் த பேப்டிஸ்ட் எலிசபெத்தினுடைய வயிற்றுல தோன்ற நாள் முதல், யோவான் ஸ்நானகன் எலிசபெத்தினுடைய கருவுல தோன்றின நாள் முதல், அதற்கு முன்பதாக தன்னுடைய தகப்பனானிடத்தில் தூதன் வந்து சொல்லுகிறதுக்கு அந்த நேரம் முதல், இன்னும் ரீவைண்ட் பண்ணி போகணும் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி காலம் முதல் பிறப்பு வரைக்கும் இல்லை, அவர் உயிர் தெளிந்து பரலோகம் செல்லும் வரைக்கும் கிறிஸ்துவனுடைய பிறப்பில், கிறிஸ்துவனுடைய இறப்பில், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலில், கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனங்களில், ஊழியத்தில் எல்லாம் பரலோகம் அங்கே இன்வால்வா இருந்துச்சு. பரலோகம் அங்கே இசைந்து கிறிஸ்துவோடு செயல்பட்டது.
பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி பரலோகம் இசைந்து செயல்படணும்னா கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில பறக்கணும். எப்படின்னு பாருங்க. ராஜாக்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம், ராஜாக்கள் அங்க கிறிஸ்துவ தேடி போறாங்க. மேசியான ஒரு ராஜா பிறந்துட்டாரு. பெத்லஹேமுக்கு நட்சத்திரம் அவர்களை வழி காட்டுகிறது. அப்போ இங்க ஏரோது, யாரா அது, நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கொலை செய்ய வகை தேடிக்கொண்டு இருக்கிறார். அப்போ நீங்க பாருங்க, ராஜாக்கள் போகும்போதும் அங்க நட்சத்திரமும் தூதனும் வழிகாட்டுகிறார்கள். திரும்பி சொல்லும் போதும் அதே தூதன் அங்க அப்பியர் ஆகி, இந்த வழியில போகாத, ஏரோது உனக்காக காத்துட்டு இருக்கான்னு அவனை காப்பாற்றுறான். இதுல இருந்து என்ன தெரியுது பிரியமான தேவஜனமே? when you acknowledge the birth of Christ, கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் அங்கீகரித்து அவரை உங்களுடைய வாழ்க்கையில பிறக்க அனுமதிக்கும் போது பரலோகம் உங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ் ஆகும். ஹல்லேலூயா. அப்பொழுது யாராலும் உங்களை தடை செய்ய முடியாது இல்லையா? யாராலும் உங்களை தடை செய்ய முடியாது. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்திலையும், ஒரு பிஸ்னஸா நீங்க இருக்கலாம், அல்லது ஒரு புது பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு புது ஜாப்ல நீங்க போய் சேரலாம், எல்லாத்துலேயும் ஆண்டவரை நீங்க இழுத்து பாருங்களேன், அவரை நீங்க இன்வால்வ் ஆகி சொல்ல பாருங்களேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சிகள் தடைகள் அங்கே இருந்திருந்தாலும் அது நிர்மூலமாகி போகும். இந்த ராஜாக்களுக்கு தெரியாது ஏரோது அப்படி பண்ணி ஒரு சதி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பரலோகம் அங்கே இன்வால்வ் ஆனதுனால அந்த சதிகள் நிர்மூலமானது. ஹல்லேலூயா. அதுதான் 4வது, பரலோகம் உங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ் ஆகணும். அது இன்வால்வ் ஆகிறது எப்போ என்றால், இங்க ஒருத்தர் பரலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில பிறந்திருக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, அடுத்ததாக பாருங்க, ஏசாயா 54:17. ஏரோதை குறித்து நீங்கள் வாசிச்சீங்கள் அப்படி என்றால், கிறிஸ்தனுடைய பிறப்புல அவனுக்குள்ள இருக்கிற அந்த திகிலை நீங்கள் காண்பீர்கள். யார் சொல்லியிருப்பாங்கன்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம், இல்ல பரிசேயர்கள் சதுசேயர்கள் சொல்லியிருக்கலாம், நட்சத்திரம் தோன்றது, மேசியா பிறந்துருவாரு போல. இங்க பொறாமை உண்டானது வேதத்தில் அழகாக சொல்லுது. அவன் முற்றிலுமாக குழம்பி போனான். ஆங்கில வேதாகமத்தில் மரியாளுடைய பாடலில் நாம் பார்க்கிறோம், they were scattered in their mind அப்படின்னு சொல்லலாம். நீங்க தமிழ்ல நீங்க பார்த்தீங்களா, அவர்களுடைய த்ரோன்லிருந்து, சிங்காசனத்திலிருந்து பெருமையானவர்களை தேவன் புறக்கணித்து போட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். லூக்கா 1:51-52 தம்முடைய வாசிங்க, தம்முடைய புயத்தினாலே. லூக்கா 1:51-52. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரம் செய்தார், இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மை உள்ளவர்களை அவர் உயர்த்தினார். தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்து இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை, பெருமை உள்ளவர்களை, அகங்காரம் உள்ளவர்களை அவர் நிர்மூலமாக்கி போட்டார். இன்றைக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பிறக்கும் பொழுது உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு ஒரு குழப்பம் உண்டாகும். ஹல்லேலூயா. சொல்றா, யார் அந்த குழந்தை? முற்றிலுமாக குழம்பிப்பேன். அந்த குழப்பத்தின் விளைவுதான் எந்த கிறுக்கனாது போய் எல்லா குழந்தையும் கொல்லுன்னு முற்றிலுமா குழம்பு போயிட்டான். எல்லா இன்ஃபென்ட்ஸையும் போய் கொல்லு அப்படிங்கிறான். குழப்பத்துல கர்த்தர் குழப்பத்தை அங்கே உண்டாக்கினார். பிரியமான தேவஜனமே, உங்களுக்கு முன்பதாக இருக்கிற சதிகள் அவர்களுக்கே திரும்பும். ஹல்லேலூயா. வரலாறு கூறுகிறது, கிறிஸ்து பிறந்த போது இருந்த ஏரோதின் முடிவை அப்படியே வெற்றி போட்டார்கள், மடம் கட்டிட்டார். இதே போலதான் பிரியமான தேவஜனமே, God will give a terror. God will terrorize the people who are against you. ஏசாயா 54:17 பாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும்
எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, ஆசனங்களிலிருந்து அவர் தள்ளுவார். யாருக்காக? உங்களுக்காக மாத்திரமல்ல, அவரை நீங்கள் அடைக்கலம் கொண்டிருக்கிறபடினால். ஹல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திறந்து கொடுத்திருக்கிறபடினால். ஆறாவதாக பிரியமான தேவஜனமே, ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். Generations will be blessed. ஏசாயா 61:9. ஏசாயா 61:9 வாசி. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அதேதான் மரியாள் தன்னுடைய தீர்க்கதரிசன பாடலில் கூறுகிறாள். லூக்கா 1:50, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறைக்கும் உண்டாயிருக்கும். பிரியமான தேவஜனமே, கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் பிறக்கும்போது அவங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். God will bless your generations. மரியாளுடைய ஒரு கீழ்ப்படிதல் நிமித்தம், மரியாளுடைய ஒரே ஒரு அங்கீகரிப்பு நிமித்தம், மரியாளுடைய ஒரே ஒரு கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் இன்றைக்கு நாமெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அது ஜெனரேஷன்ஸையும் தாண்டி ஜாதிகளுக்குள் போயிடுச்சு, ஜாதிகளையும் தாண்டி தேசங்களுக்குள் இன்னைக்கு போயிருக்குது. உலகத்தில் இன்னைக்கு நம்பர் 1 ஃபாலோவர் ஆஃப் எனி காட் அந்த ரிலீஜன் நீங்கள் எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி இருக்குது. பல மதங்கள் இப்போ வரலாம், ஆனால் உண்மை கிறிஸ்துவ மதம். இந்த மதம்னு ஆக்கிட்டாங்க, ஃபாலோவிங் ஆஃப் கிரைஸ்ட். பிரியமான தேவஜனமே, நீங்கள் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் எடுக்கிற அந்த தீர்மானம் ஜெனரேஷன்ஸை மாற்றும், சந்ததிகளை அது மாற்றும், சந்ததிகளை அது ஆசீர்வதிக்கப்படுகிறதாய் மாற்றும். அன்றை பார்த்து சொல்லுங்க, என் குடும்பத்தில் இன்னைக்கு நீங்கள் படுறாங்கப்பா, நான் என் வாழ்க்கை எப்படியோ ஆரம்பிச்சது, எப்படியோ முடிய போகுது, எப்படியோ போயிட்டு இருக்கிறேன். பட் நீ என்னுடைய வாழ்க்கையில் பிறந்தா என்னுடைய சந்ததிகளாவது ஆசீர்வதிக்கப்படுமே அப்படின்னு நினைக்கிறேன். மரியாள் அதுதானே சொல்லிருப்பா. என்னென்னமோ சொல்றாரு இவரு காபிரியல் தூதன். ஆனா அதில் ஏதோ ஒன்று தெரிகிறது, ஏதோ ஒன்று எனக்கு படுகிறது. என்ன என்றால், இந்த குழந்தையின் நிமித்தம் ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்கு நான் ஒரு கருவி என்றால் அப்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே தான் சொல்லுகிறான். இன்னைக்கு அன்றைக்கு காபிரியல் தூதன், இன்றைக்கு ஒருவேளை இந்த செய்தியாக இருக்கலாம். அன்று சொல்லுங்க, நானும் ஒரு கருவி என்றால் கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுதுன்னு சொல்ல. அவர் பிறப்பார், அவர் உதிக்கும் போது ஜாதிகள், உங்கள் சந்ததிகள், உங்கள் குடும்பங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். ஒரு சின்ன ஒரு பாடலை நாம் பாடுவோமா? ஹல்லேலூயா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாய், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனாய், இங்கு பங்கமுள்ள பசுந்தொட்டினில் படுத்து இருக்கிறார். இங்கு பங்கமுள்ள பசுத்தொட்டியில் படுத்திருக்கிறார். வெறும் பனியும் கொட்டிடவே கோமகளும் தொட்டினிலே ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானே, தூங்கு தூங்கு பாலானி. சிங்காசனம் வீற்றிருக்கும் எம்பெருமானை, சிங்காசனம் வீற்றிருக்கும் எம்பெருமானை, இந்த பங்க
ஊக்கமுற்ற பசி தொட்டியில் படுத்திருக்கிறார். இந்த பாவியுள்ள மனதினிலே வாருமேசையா, பாவியுள்ள மனதினிலே வாருமேசையா, இந்த சாபமுள்ள வாழ்க்கையினில் வாருமேசையா, இந்த உள்ள வாழ்க்கையிலே வாரும் ஏசையா, இங்கு சாபமுள்ள வாழ்க்கையினில் வாரும் ஏசையா, எந்தன் குறைவுள்ள வாழ்க்கையினில் வாரும் ஏசையா, எந்தன் குறைவுள்ள வாழ்க்கையினில் வாரும் ஏசையா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையே, என் வாழ்க்கையில வாங்கன்னு சொல்லுங்க. மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள உன்னணையிலே குளிரும் பனியும் கொட்டிடவே கோமகனும் தொட்டினிலே ஆரீரோ ஆரி ஆரிராரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ தூங்கு தூங்கு இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, அந்த மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே, அந்த மோட்சம் விட்டு சின்னஞ்சிறு மனதினிலே, அந்த மோட்சம் விட்டு சின்னஞ்சிறு மனதினிலே, ஐயா மோட்சம் விட்டு சின்னஞ்சிறு மனதினிலே, அந்த மோட்சமிட்டு சின்னஞ்சிறு மனதினிலே. அடுத்ததாக பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிறந்தார் என்னென்ன ஆகும்னு சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது, எப்பொழுது அவர் பிறப்பார்? When will God be born in your hearts? தேவஜனமே, மத்தேயு 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம், வேணா லூக்கா 1ஆம் அதிகாரம், இதையெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒன்றே ஒன்று நீங்க புரிந்து கொள்ள முடியும். The holy parents, அதாவது உலகத்தில் தெய்வத்தை பிறக்க செய்ததற்கு உதவின கருவிகளாகிய உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் பாக்கியவானியாகியும் கருதப்படுகிற மரியாளும் யோசேப்பும் உலகத்தினால் புறக்கணிக்கப்பட்டார்கள். நீங்க நல்லா உணர முடியும். நாசரேத்தில் புறக்கணிக்கப்பட்டார்கள், துரத்தப்படுறாரு. யாருமே அவங்களை துரத்தலைங்க அப்படின்னா சூழ்நிலை துரத்திச்சு. பெத்லஹேமில் இடமே இல்லை, எகிப்துக்கு போறாங்க. அப்புறம் இது எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும் பொழுது, பிறப்பை நீங்கள் வாசிக்கும் போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் மத்தேயை விட லூக்கால நீங்க வாசிக்கும் போது, பெத்லஹேமுக்கு வந்தவுடன் அங்கு எந்த ஒரு இடத்திலும் இடமில்லை, எந்த ஒரு இன்னிலையும் இடமில்லை, எந்த ஒரு வீடுகள்லையும் கூட இடம் இருந்திருக்காது. போய் கேட்டிருக்க மாட்டாங்களா என்ன சொல்லு? வீடு வீடா போய் கேட்டிருப்பான். ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்களேன், ஒரு நைட்டு கொடுங்களேன், என் மனைவி கருப்பமா இருக்கலாம், டெலிவரி ஆக போகுது, ஹெல்ப் பண்ணுங்களேன். எல்லாரும் இல்லை இல்லை இல்லை, கதவுகள் அங்க பூட்டப்படுகிறது. ஆனா நட்சத்திரமோ மாட்டு தொழுவத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. வாசிங்க லேவிய ராகமத்தை எடுங்க. லேவிய ராகமம் 20:26 வாசிமா. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் மற்ற ஜனங்களை விட்டு பரிசுத்தத்தோடு. ஹல்லேலூயா. 2வது அந்த வார்த்தையை பாருங்க, மற்ற ஜனங்களை விட்டு. பிரியமான தேவஜனமே, அங்கே தேவன் உங்களை பிரித்து இருக்கிறார்.
இந்த லேவியர் ஆகமத்தில் வந்த இந்த வார்த்தைகள் தான் 26ஆம் வசனம், chapter 20 verse 26. உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு விலக பண்ணினேன். எதற்காக? பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக. இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னா, நான் பரிசுத்தத்தின் பரிபூர்ணம், நீங்களும் பரிசுத்தத்தின் பரிபூர்ணமாய் ஆக வேண்டும் என்று உங்களை என்னிடமாய் நான் இழுத்தேன். அதுதான் அன்றைக்கு நடந்தது. மரியாள் மூலியமாய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது ஒரு சாதாரண ஒரு தீர்க்கதரிசி அல்ல, ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷகன் அல்ல, ஒரு சாதாரண ஒரு நல்ல மனிதனோ ராஜாவோ இல்லை. அவன் இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்போகிறது தெய்வம், படைத்தவனை இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்போகிறார். பரிசுத்தத்தின் பரிபூரணம் இங்கே மாம்சமாகிறது. The fullness of holiness is becoming flesh. The fullness of glory is becoming flesh. The fullness of intangibility is becoming tangible here. காணக்கூடாத ஒளி இங்கே காண்கிற ஒளியாக மாறுகிறது. அப்படி என்றால் அது எவ்வளவு ஒரு பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதுல இருந்து என்னங்க நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்களா? உங்கள் ஜாதிகளிடத்திலிருந்து, உங்களுடைய சக மனிதர்களிடத்திலிருந்து, உங்களுடைய குடும்பத்திலிருந்து, நண்பர்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை வேறு பிடிக்கிறார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்குள் உருவாக போகிறது அதிசயம் எனப்படும் பரலோகம் இறங்கி வரும் வாழ்க்கை. பெத்லஹேமில் இருந்து நல்லா கவனிங்க, நட்சத்திரம் முதல்ல போயிட்டு அங்க இல்லையா, இப்போ அந்த மேஞ்சர் அந்த மாட்டு தொழுவம் அங்கே கிடைக்குது. மாட்டு தொழுவில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லி ஏதோ ஒரு அடிச்சு பிடிச்சி உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டில் போயிட்டு அது வேற மாதிரியா இருக்கும். ஆனால் கர்த்தர் அந்த இடத்த தான் கொடுத்துருக்கிறாரு. அப்படி நாங்கள் போனால் பாருங்க, வேறு பிடித்தார், அதற்கு கீழ்ப்பணிஞ்சா பாருங்க, அதன் மூலியமாக தான் அதிசயம் உருவானது. இது அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அந்த க்ஷணமே நிறைவேறுகிறது. இது முதல் மரியாதை பாக்கியவன் அழைக்கிறோமா இல்லையா? ராஜாக்கள் வந்தார்கள். 4 சுவிசேஷத்திலையும் எழுதப்பட்டிருக்காது, மற்ற மதங்களுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்காரு. ஒரு சாதாரண ஒரு அரண்மனையில் பிறந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ராஜா. பட் why ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்த ஒரு குழந்தைக்கு ஏங்க இவ்வளவு ஒரு பெரிய பேரு? ஏங்க இத்தனை பேர் இந்த வரலாறை பேசணும்? ஏங்க இத்தனை ஆண்டுகள், இத்தனை சென்ச்சுரிஸ் அதை பற்றி பேசணும்? பிகாஸ் கர்த்தர் வேறு பிடித்தார். அது கர்த்தருடைய சந்ததி என அழைக்கப்பட்டோம். அதுதான் லேவியர் ஆகமத்தில் நாம் பார்த்தோம். நான் பிடித்தேன். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை காட்சியில் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது எப்பயுமே. அது வேற மாதிரி ஆயிடும். இவன் ஆயிடுவான். வேர் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி வேர் பிடித்தவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செய்வார்? முதலாவது ஃபேவர், இரக்கம். 2வதாக நான் சொன்னேன், உங்கள் மூலியமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். 3வதாக ராஜாக்களும் ஐஸ்வர்யங்களும் ஜனமும் உங்களை தேடி வரும். 4வதாக God will terrorize your enemies. உங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவார். இதெல்லாம் எப்பொழுது நடக்கும்? 5வதாக ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த 5 காரியமும் எப்போ நடக்கும்? லேவியராகமம் 20:6. நீங்கள் பரிசுத்தமராய் இருக்கிற அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருக்குள் இழுக்கப்பட்டு உலகத்திலிருந்து பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது
மற்றவர்களா வேறாக இருக்கணும், ஆனால் ஆண்டவர் உங்களோட இசைந்து இருக்கணும். நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அன்னைக்கு அந்த மாட்டு தொழுவத்தில் மரியாள் என்ன பாடியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. மரியாளுடைய மைண்ட் செட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ மரியாளுடைய மைண்ட் செட், யோசேப்பினுடைய மைண்ட் செட். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. ஏன்னா புரிஞ்சிருந்தா வசனம் வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். ஆனால் புரியாம இருந்ததுனால தான் வேதம் சொல்லுகிறது, ஏதோ ஒன்று எனக்கு முழுசா புரியல, ஆனால் ஏதோ ஒன்று அற்புதமாய் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார், அதை நான் அங்கீகரிக்கிறேன்னு சொன்னபடினால் வேதம் சொல்லுகிறது, மரியாளோ அனைத்தையும் அவனுடைய இருதயத்தில் வச்சா, மனசுல வச்சுக்கிட்டா. மரியாள் அனைத்தையும் அணிந்து அப்படின்னு அங்கே எழுதப்படல. But Mary stored everything in her heart அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்போ கடைசி தருணம் மகிமை மாம்சமாகிறது. அப்போ மரியாள் என்ன பாடியிருப்பா தெரியுமா? நீர் வேறு நான் வேறல்ல, இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, என கண்களை மூடி, இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, இருவரும் ஒருவரானோ. நான் பார்த்தால் நீர் பார்க்கின்றீர், நான் அசைந்தால் நீர் அசைகின்றீர். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் அசைந்தால் நீர் அசைகின்றீர். தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. நம்முடைய வாழ்க்கையை அவரோடு சேர்ந்திருக்க வேண்டும். அப்படியே அதே தூதன் பரலோகமே மெய்ப்படுகளிடத்தில் போனார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் நான் சொன்னேன். மரியாளுடைய பாடலில் சொல்கிறார், தாகமாய் உள்ளவர்களிடத்தில் கர்த்தருடைய நற்செய்தி உண்டானது. யாரு தாகமா இருந்தா? இந்த மெய்ப்படுகள். அப்ப பரலோகம் இணங்கி மெய்ப்படுகளிடத்தில் இந்த நற்செய்தியை சொன்ன உடனே மெய்ப்படுகளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? எங்களுடைய சிந்தை யாருமே எங்களை கூப்பிட மாட்டாங்களா? எதுலேயும் சேர்க்கப்பட மாட்டோமா? நாங்கள் எப்பொழுதுமே இந்த புறக்கணிக்கப்பட்டவர்கள் தானா? எப்பொழுதுமே நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் தானா அப்படின்னு அவங்க சிந்தை இருந்திருக்கும். தேவஜனமே நம்மளுடைய சிந்தை என்ன? எப்பொழுதுமே நான் இந்த வியாதிக்குள்ளதானா? எப்பொழுதுமே நான் இந்த கடனுக்குள்ளதானா? எப்பொழுதுமே இந்த பிரச்சனை முடியாதா? எப்பொழுதுமே இதை டிராக் பண்ணிட்டு தான் போகுமா? எப்பொழுதுமே என்னுடைய ஃபினான்ஷியல் நான் இவ்வளோ இந்த ஸ்டேட்டஸ்ல தான் நான் எடுப்பேனா? இந்த சிந்தை உங்களுடையதாக இருந்தால் இந்த சிந்தை கர்த்தருடைய சிந்தையாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பிறக்க வேண்டும். அன்னைக்கு கர்த்தருடைய இசைந்து இருந்தார்கள். யாரு? மெய்ப்பர்கள். அதுதான் தான் இந்த நற்செய்தி அவர்களுக்கு உண்டானது. ஏரோதிட்ட போல, பிலாத்திட்ட போல, ராயன்ட்ட போல மெய்ப்பர்களிடத்தில் போனது. நீங்களுடைய உங்க சிந்தை எதுனாலும் இருக்கலாம். தேவஜனமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரிடத்தில் உங்களுடைய நற்சிந்தையையும் தீய சிந்தையையும் ரெண்டையும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். என்னங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ரெண்டையும் நீங்கள் அவரிடத்தில் நீர் கொண்டு போனாதான் தீயவைகள் சிலுவையில் மடிக்கப்பட்டோம், நல்லவைகள் உயிர்ப்பித்தபடி இரட்டத்தனையாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க எதை நீங்க போட்டாலும் அது வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு உவமை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அறுப்பு செய்யறதுக்கு முன்பதாக விதைப்போம்.
எல்லாருக்கும் தெரிஞ்சு. அப்போது நீங்கள் என்ன கிராப்பு, என்ன செடி போடுகிறீங்களோ அதோடு சேர்ந்து அழுகி போன விதை எல்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? சில சமயம் வரும், சில சமயம் வராது. ஆனால் அதோடு சேர்ந்து நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வீடுன்னு இருக்கும், களைகள் போட்டாச்சு. 2 பூமி, இது களை, இது விவசாயிக்கு இது தேவையில்லை, விவசாயிக்கு தேவை இந்த செடி மட்டும்தான் அப்படின்னு நினைக்குமா? நினைக்காது. என் மேலே 2 இருக்கு, அதை 2ஐயும் நான் விளை வைப்பேன், 2ஐயும் நான் வளர வைப்பேன். அதுதான் பிரியமான தேவஜனம். ஆனால் இந்த கிறிஸ்துவத்தை நீங்கள் கொண்டு வரும்போது இந்த தீயவை அவர் சிலுவையில் மடிச்சிருவார், நல்லவைகள் போயிடும். அன்னைக்கு அந்த திருடன் அதை தான் செஞ்சான். நான் நல்லவன் இல்லைப்பா, ஆனால் நீடோ நல்லவன். இதில் அவனுடைய நல்குணமும் தெரிகிறது, அவனுடைய தீய குணமும் தெரிகிறது. நடந்தது என்ன? அவனுடைய தீய குணம் கல்வாரி சிலுவையில் மணித்து போனது. அவனுடைய நற்குணமோ பரதேசிக்கு அவனை இழுத்து செஞ்சது. இன்னைக்கு நம்முடைய சிந்தை அவருடைய சிந்தையாக இருக்க வேண்டும். என் சிந்தை உம் சிந்தைதான், என் நடைகள் உம் நடைகள் தான், என் சிந்தை உம் சிந்தைதான், என் நடைகள் உம் நடைகள் தான். தேவ ஆவியே என்னுள் வாழ்பவரே, தேவ ஆவியே என்னில் வாழ்பவரே. நீர் வேறு நான் வேறல்ல, நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. பரிசுத்த இடத்திற்கு, மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு, பரிசுத்த ஸ்தலத்திற்கு, பலி செலுத்துகிற இடத்திற்கு பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் போக முடியும். ஆலயத்துக்குள் ஸ்திரீகள் நுழையக்கூடாது, தனியாக தான் இருக்க வேண்டும். ஸ்திரீகளுக்கு ஒரு சட்டம், விபச்சாரம் செய்தால் விபச்சாரியை மாத்திரம்தான் கல்லெறிய வேண்டும், விபச்சாரம் செய்தவனே ஒன்றும் செய்ய வேண்டாம். இதெல்லாம் இருந்தது. அது எல்லாம் முடிக்கதான் அன்றைக்கு மரியாள் பாடியிருப்பார், நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு. இனி மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே இல்லை, அவன் கர்த்தருடைய இருதயத்துக்குள். தெய்வத்தை விட்டு, தேவன் மனிதனுக்காய் உண்டாக்கின அந்த இடத்தை விட்டு அவன் மனிதன் இல்லை, கர்த்தருடைய மனசுக்குள்ளே புகுந்து விட்டான். கிறிஸ்துவனுடைய பிறப்பின் நிமித்தம் அதற்கு நன்றி சொல்லுங்க. அடுத்ததாக பிரியமா தேவஜனமே, கடைசியா கிறிஸ்துவனுடைய பிறப்பு நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கையை தருகிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 28ஆம் வசனத்துக்கு மேலே நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த 30 அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சிங்கன்னா, கர்த்தரை சீமோன் இடத்திற்கு சிமியோன் தீர்க்கதரிசிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆலயத்துக்கு போறாங்க. அங்க 2 பேர் இருக்கிறான், ப்ராஃபட்டஸ் அன்னாள், தீர்க்கதரிசி சிமியோன். பிரியமான தேவஜனமே, குழந்தையை பார்த்தவுடன் 2:32 கூடுகிறது பாரு, உம்முடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்குது, my eyes have seen the eternal redemption. நித்திய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது. இதற்காக தான் நான் இவ்வளவு நாள் நான் உயிரோடு இருந்தேன், இனிமேல் நான் இளைப்பாறலாம். இன்னைக்கு எதற்காக நீங்க இவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிறக்க வேண்டும். இன்றைக்கு அந்த நாளாக இருக்கட்டும். இன்றைக்கு லூக்கா 2:32 சிமியோன் சொன்ன அதே வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் ஏன் நிறைவேறக்கூடாது? இன்றைக்கு இந்த நிமிஷம் உங்களுடைய கண்கள் ரட்சிப்பை காணட்டும்.
மரியாளுடைய கண்கள் ரட்சிப்பை கண்டது. மெய்ப்பர்களுடைய கண்கள் ரட்சிப்பை கண்டது. ஏன்? இந்த உலகமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரட்சிப்பை கண்டது. இன்னைக்கு விடுதலையின் திருச்சபையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்பை இன்றைக்கு நீங்கள் காண வேண்டும். எது உங்களுக்கு அடையாளம்? அன்றைக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நட்சத்திரமும் குழந்தையை துணியில் சுத்தி இருக்க காண்பீர்கள், கண்டையில் சுத்தி இருக்க காண்பீர்கள். ஆனா இன்றைக்கு உங்களுக்கு அடையாளமோ இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள். பிரியமான தேவஜனமே, நம்பிக்கை, நித்திய நம்பிக்கை. இதுவரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கை, இதுவரைக்கும் எப்படியோ இருந்திருக்கலாம் குடும்பம், பிள்ளைங்க, உங்களுடைய தொழில், என்னமோ. God doesn't care about that. ஆனா இன்றைக்கு அவருடைய உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அவருக்கு ஒரு ரூம் கொடுத்தீங்க அப்படி என்றால் ரட்சிப்பு உங்களுடையது, அதிசயம் உங்களுடையது, ஆச்சரியமும் உங்களுடையது. நம்ம எல்லாம் நினைப்போமா? இயேசுவே, உங்களை நாங்கள் தேடி வரும்பொழுது, நீர் எங்களுடைய வாழ்க்கையில பிறக்கும் போது அப்பா, சம்பாத்தியங்கள் எங்களுக்கு வரும். அது எப்படி வரும் என்றால், நாங்கள் உழைக்கிறதை காட்டிலும் மேல வரும். ஹல்லேலூயா, thank you Jesus. மனிதர்கள் எங்களை தேடி வருவார்கள், நீர் எங்களுடைய வாழ்க்கையில பிறக்கும் பொழுது. இன்னைக்கு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இருக்காரா? எகிப்தின் சம்பாத்தியங்கள் உங்களிடத்தில் எல்லாவற்றையும் தாண்டி வரும். அது உங்களுடையதாகும். கிறிஸ்து பிறந்த பொழுது 3 ராஜாக்கள், என்னத்தனை ஐஸ்வர்யம் இல்லை பைபிள் சொல்லுது. கோல்டு, பிரான்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் மரியாளும் யோசேப்பும் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா they gave room for Christ to be born. இன்றைக்கு மேசியா பிறப்பதற்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இடத்தை கொடுத்தார்கள். மேசியா தங்களை தம்மோடு மக்கள் மற்றவர்களிடத்தில் பிடித்தெடுக்கும் பொழுது அதற்கு இசைப்பட்டார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. உண்மை ஆராதிப்பேனப்பா, எனக்காக நீ இந்த உலகத்துல தோன்றினப்பா, நன்றின்னு சொல்லுவீங்களா? ஏசாயா 53:4, he was rejected by man. மனிதரால் புறக்கணிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அவரை காண்கிறதற்கு மனிதனிடத்தில் அன்பும் இல்லை, அவரிடத்தில் சௌந்தரியமும் இல்லை. எப்படி லூக்கா 1:2 கூறுகிறது, சாஸ்திரிகள் அவர்களை வணங்கிறார்கள். ஏசாயா 53:4 நிறைவேறுகிறது. மனிப்பதற்காய் பிறந்த ஒரே மனிதனும் தெய்வனும் இயேசு. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் மரித்தார். அழகு சௌந்தரியமும் அழகும் இல்லாததுமாய் ஆயிற்று. அவர் பிறந்த பொழுது எப்படி இருந்திருக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க. தூதர்கள் பாடுறார்கள், சாஸ்திரிகள் வணங்குகிறார்கள். இதோ உலகத்தை மீட்க வந்த பிரபு ராஜா. யோவான் ஸ்நானகன் சொல்றான், அவருடைய பாதத்துல போட்டிருக்கிற செருப்ப கூட நான் கலக்கிறதுக்கு பாத்திரவான் அல்ல. மகிமங்க, அழகுங்க, மாட்சிமங்க. ஆனா ஏசாயா 53 அவரை விரும்பத்தக்க சௌந்தரியமும் ஒரு ரூபமும் அவரிடத்தில் இல்லை. அவர் நமக்காக மனிதரால் புறக்கணிக்கப்பட்டவர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆக்கினையும் அவர் மேல் சூடப்பட்டது. ஹல்லேலூயா. பரலோகம் அவரை வணங்கிற்று. எப்பொழுது? பெத்லகேமில்.
ஆனால் நாங்கள் பார்க்குறோம், தேவன் அவரை மரணத்துக்கும் பாவத்துக்கும் ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு ஒரு ஐஸ்வாசா பார்த்தீங்களா? பிறப்பையும் மரணத்தையும் நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்தவம் என்றால் என்ன உங்களுக்கு என்று தெரியும். கிறிஸ்து என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியும். பிரியமான தேவஜனமே, அந்த அழகானவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you, Jesus. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ இந்த வாழ்க்கை போதலையே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு போதலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் இயேசுவை போல் அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தா அந்த அழகுல முழுவீங்களா? அவருடைய அழகு உங்களை ரட்சிக்கும். இன்னும் கண்டுபிடிக்கலையே. மறந்த போதும் நீங்க என்ன மறக்கவில்லை. நான் கீழே விழுந்தோம், நீங்க என் துக்கம் மறக்கலையே. அட மனுஷன் மறந்தும் நீங்க என் துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த பிரசனங்க. உம்மை புகழ ஒரு வாழ்க்கை போதலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு வாழ்க்கை போதலையே. சிமியோனுடைய கண்கள் அன்னைக்கு அந்த அழகை கண்ட உடனே அவன் சொல்றாரா, ரட்சிப்பை என் கண்கள் கண்டது அப்படின்னு. அந்த அழகு அன்னைக்கு தூதர்கள் கண்டவன சொல்றார்கள், ஐயோ பூலோகத்திற்கு என்ன ஒரு அதிசயம், எங்களுக்கு கிடைக்காத அதிசயமாயுது. இந்த அழகை நாங்கள் காண்களையே, எங்களை படைத்தவரை இந்த அழகு நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கலையே. 24 மணி நேரமும் அவர்களை ஆராதிக்கிறோமே, ஆனாலும் எங்களுடைய கண்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு அவன் சொல்றான். மனு குலத்திற்கு ரட்சிப்பு, பூலோகத்திற்கு ஒரு நற்செய்தி, மனு குலத்திற்கு சமாதானம். அந்த அழகுங்க, அந்த அழகு, அந்த அழகு உன் வாழ்க்கையை மாற்று. அந்த அழகுல தான் அன்னைக்கு காற்றும் கடலும் அமர்ந்தது படைத்தவருக்கு முன்பதாக. அதால் நிற்க முடியவில்லை. இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் கர்த்தருடைய பிறப்பை பற்றி. ஆவியானவர் சொல்லுகிறார், இல்லையே அழக பத்தி பேச, அழக பத்தி பேச. 53 வீட்டுக்கு போய் எத்தனை முறை வாசிக்க முடியுமோ அத்தனை முறை வாசிங்க. அவருடைய அழகு எவ்வளவுக்கு எவ்வளவு கூடு குலைந்து போனதுன்னு நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. உம்மை பாட உம்மை புகழ உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலை. ஆயிரங்கள் ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடிசனம் இருந்தாலும் உம்மை விட அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. பாடிக்கொண்டே இருப்போமா? ஆயிரங்கள் பார்த்தாலும் அந்த அழகு கோடிசனம் இருந்தாலும் தமஸ்குவுக்கு சென்றிருந்த துஷ்ட மனிதனாகிய சவுலை சந்தித்தது. அவன் கேட்கிறான், என் கண்கள் கண்டு கொண்டிருக்கிறது, யாரு நீ? இருந்தாலும் இயேசுவை போல் அழகு
துக்கம் மறக்கலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே. உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த ஓ உம்மை ஹல்லேலூயா. பாட உம்மை புகழ ஒரு நாவு உம்மை ஆராதிப்பேன் அழகே. உம்மை ஆராதிப்பேன் அழகே. அழகு உங்க வாழ்க்கையை மாற்றும் என்று வந்த அழகே. அமைதியே இல்லாத வாழ்க்கைகள் அந்த அழகு இன்னைக்கு அமைதி தர போகிறது. சுகவீனத்தை அழகு இன்னைக்கு மாற்ற போகிறது. ஓ ஹல்லேலூயா. என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் அழகே. என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. வெளிப்படுத்த விசேஷம் 4ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். Amen. முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. பிரியமான தேவஜனமே, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க போகிறது என்ன? சம்பவித்தது முதல்ல என்ன? பிறந்தார், நமக்காக மரித்தார். அந்த அழகனை ஆராதிக்க சொன்னேன். அழகு சௌந்தரியமும் ரூபமும் இல்லாமல் போனது, அதை ஆராதிக்க சொன்னேன். வாசிக்க கேட்போம். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் எப்படி இருந்தாரா? பார்வைக்கு வற்ற கல்லை போல இருந்தார். அவர் யார்? பார்வைக்கு ரூபமற்ற சிலுவையில் மரித்தவர். ஹல்லேலூயா. வாசி. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளின் பொன்மூடி சூடி அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலாய் இருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. முதலாம் ஜீவன் சிங்காசனத்திற்கு ஒப்பாகவும், 2ஆம் ஜீவன் காளைகள் கொப்பாகவும், 3ஆம் ஜீவன் மனுஷ முகம் போன்ற முகமுள்ளதாயும், 4ஆம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாகவும் இருந்தது. அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தவனுமாயிருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசுவோடும் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என கூப்பிடுறார். எதுக்கு இது முள்ளா வாசிக்க சொன்னேன் அப்படின்றா? ஒன்றுமே இல்லாமல் போனவன் முற்றிலுமாக சிலுவையில் தம்மையே நமக்காக ஒப்பு கொடுத்தவன், ரூபமற்று அழகற்று போனவன். இங்க வேதம் சொல்லுகிறது, சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்த 24 மணி நேரம் மூப்பர்கள் வணங்குகிறார்கள். 4 creatures வணங்குகிறது. என்ன சொல்லுகிறதா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு நீ சிலுவையில் மரித்த தேவனை ஆராதிக்கும் பொழுது, நல்லா கவனிச்சுக்கோங்க, சிலுவையில் மரித்த தேவனை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உங்களுக்காக வேலை செய்வார். ஹல்லேலூயா.
சிலுவையில் ரூபமற்று போனவரை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது சிங்காசனத்தில் ஜொலிக்கிறவராயும் அமர்ந்திருக்கிறவர் உங்களுக்கு அரசு, உங்கள் வாழ்க்கையில் அரசாளவா. கடைசியாக இந்த பரலோகத்தை பார்த்து உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு போதலையே. இயேசுவே, நாள் முழுவதும் அப்பா, இந்த சீசன் முழுவதும் அப்பா எங்களோடு நீடும் அப்பா, எங்களை அரசாணம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே,